பாருங்கள். சாயங்காலம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, என்னால் வந்து விளக்கேற்ற முடியல, 6 மணிக்கு எனக்கு விளக்கேற்ற முடியல. 6 மணிக்கு இல்லைனா பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாமிக்கிட்ட போய் விளக்கேற்றுங்க. ஒரு 8 மணி ஆகுது, பரவாயில்ல, விளக்கேற்றுங்க. தீபம் எந்த அளவுக்கு வெளிச்சம், வீடு தீபத்தில் வெளிச்சமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையும் தீபமாக ஒளி பெறும். இதுதான் தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு சூட்சமம். அப்போ விளக்கேற்றுங்க. எந்த எண்ணெயில் விளக்கேற்றலாம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுனை, இது 3த்தில் விளக்கேற்றலாம். இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றலாம். ஆனால் இலுப்பை எண்ணெய் ஒரிஜினல் கிடைக்குதான்னு பாருங்கள். இலுப்பை எண்ணெய் ஒரிஜினல் கிடைச்சா விளக்கேற்றலாம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் நிறைய கோயில் போகிறேங்க, நிறைய பூஜை பண்ணுறேன், வீட்லேயும் பூஜை பண்ணுறேன், கோயில் போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அந்த தெய்வங்கள் நடமாட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்காமல் எனக்கு ஒரு உணர்வு கிடைக்க மாட்டேங்குது. உணர்வே இல்லை, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் அந்த மாதிரிலாம் கோயிலெலாம் போகலைங்க, நான் பூஜைலாம் எப்போ தான் பண்ணுறேன். இருந்தாலும் எங்கள் வீட்டில் தெய்வங்கள், அதாவது வீட்டில் தெய்வ கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை மட்டுமல்ல குடும்பமும் சிறப்பாக வாழ முடியும், சிறப்பாக இருக்க முடியும்.